பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய். வந்தோன்னா கேட்டார், ஜிவி சார் கேட்டார், நீ என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் தெரியலங்க, அவார்ட் கொடுக்குறாங்க. ஒரே பாடலின் மூலம் உலக புகழ்பெற்ற பாடகனாகிவிட்டான். Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ships in Awards 2025. Title sponsors Bubble Paints. நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும் மற்றும் Attica Gold Company. German technology உடன் இந்தியாவின் #1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் ஆர்டி லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். அண்ட் இப்போ அடுத்த விருதுக்குள்ள போறோம். இந்த என்னப்பா இல்ல வெயிட்டிங், இதுக்காக தான், இந்த எனர்ஜிக்காக தான் வெயிட்டிங். முதல்ல பிரசன்டரை கூப்பிட்டுருவோமா? கொடுக்க போறவரை நம்ம இல்ல நான் ஏன் சொல்றேன், நீயே கூப்பிட்டுறா பேசாம தம்பி. தன்னுடைய முதல் படத்திலேயே இதோ இங்க கேட்டுச்சுல்ல இந்த அரங்கம் நிறைஞ்ச சத்தம், இதை தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க வச்சவர். அடுத்தடுத்த படைப்புகள்ல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அதை அள்ளி 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 தெளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். இவர் ஒரு அப்டேட் கொடுத்துட மாட்டாரா நம்ம எல்லாரையும் ஏங்க வைக்கக்கூடிய ஒருத்தர். இத்தனை வேலைகளுக்கு நடுவிலும் தன்னுடைய நண்பனுக்கு இந்த விருதை கொடுக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. அவரோடு இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக மிஸ்டர் ஆர் அருண் அவர்கள், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். இப்போ இந்த விருது யாருக்கு? இந்த வருடத்தினுடைய சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதினை பெறப்போகிறவர் யார்? இதோ நம்மளுடைய இந்த ஏவியில பார்க்க. ஜிவி பிரகாஷ் எல்லா மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு ஹைப் ஏற்றி நம்ம சொல்லுவோம். அந்த வரிசையில் நமக்கு ஜிவி வந்து 1001 கிங்கோட அரைவல்ஸ் லைக் இன் ஹாலிவுட் லெவல், ஒன் ஆஃப் த மாஸ்ட்ரோ. இந்த மியூசிக் வந்து ரொம்பவே ஒரு இம்பாக்டாக இருக்கும். phenomenal music director actually. When I first watched Stay movie, தொடர்ந்து ஆடுகுளம், மദ്രാസப்பட்டினம், அசுரன்ல பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கும். ஆடுகளத்துல இருந்து நான் அவரோட ரொம்ப பெரிய ஃபேன். மெயின் வந்து பொல்லாதவன் தான் ப்ரோ. பொல்லாதவன் பல்சர் பிஜிஎம். அந்த ஒரு இளமையான ஒரு இதுல அவரோட மியூசிக்காக மட்டுமே அந்த பாட்டு இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை திரும்ப திரும்ப நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். பட் அந்த மியூசிக்ஸ் எல்லாமே அவரோட பழைய ரேஞ்ச். ஜி பிரகாஷ் அடிச்சுக்க இனி ஒருத்தர் வரணும். அந்த அளவுக்கு தரமான ஒரு மியூசிக் டேரக்டர்னா ஜி பிரகாஷ் தான். லாஸ்ட் இயரும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம இந்த தங்கலான சரி ட்ரெண்டிங்ல வருது மேனா மினிக்கி. திருப்பி திருப்பி கேட்டுட்டு என்னோட தங்கச்சியோட காலர் டியூனுமே அதுதான் வச்சிருக்கா. அமரன் மூவி பார்த்தப்போ மின்னலே மேலே சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். மனசெல்லாம் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வந்து அவரோட மியூசிக்ல வந்து நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். மூவி ஃபெயிலியராக இருந்தாலும் அவரோட மியூசிக் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியரே ஆகாது. எஸ், ஸோ இந்த விருதினை வாங்குவதற்காக நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் சாரை இப்போ அழைக்க போகிறோம். It's time to welcome ஜிவி பிரகாஷ் அவர்கள், favorite music director of 2024. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணேன். உண்மையாலே மியூசிக்ல உண்மையில அண்ணன் ஒரு ரெட் டிராகன். அவர் வாங்கின அவார்டு அவரே பிரேக் பண்ணுவார். இஸ் a good music director, good actor, good human being. உண்மையில favorite music director of the year ஜிவி பிரகாஷ் அவர்கள்.
ஆதிக் பிரதர் பிரசன்ட்ரா, நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ வேலைக்கு நடுவில் இருப்பீங்கன்னு தெரியும், பட் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தோன்னா கேட்டார், ஜிவி சார் கேட்டார், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் தெரிலங்க, அவார்டு கொடுக்க வரணும். யாருக்கு அவார்டு கொடுக்குற நீ அப்படின்னு தெரிலங்க சார். ஆனால் நிஜமாவே சார் உங்களுக்கும் ஜிவி சாருக்கும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் சார். இப்போ மேடையில் நாகரிகம் தெரிஞ்சு அதை பண்ணாமல் இருக்கேன் சார். சீரியஸாகவே லூப்பில் போயிட்டுருக்கு சார். நீங்கள் ஃபேன்ஸுக்கு சொன்ன மாதிரி காட்டிட்டீங்க சார், காட்டிட்டீங்க. ஸோ உண்மையிலே தெரிக்க விட்டீங்க. தேங்க்யூ அந்த காம்போவுக்கு அகைன். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆள் வந்து ஜிவி சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வந்து ஸ்கிரிப்டை வந்து யார்கிட்ட சொல்லி ஓகே பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த டைமில் ஜிவி சார்கிட்ட த்ரிஷா நயன்தாரா கதை சொன்னேன். அதோ ஓகே பண்ணி அன்னிலேருந்தே ஒரு பெரிய ட்ராவல் தான். ஆக்சுவலாக எனக்கு மியூசிக் ரீதியாக எனக்கு என்ன வேணுமோ சார்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசினதே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளேயே டியூனும் சாங்கும் முடிஞ்சிருக்கும். ஸோ ஜிபியும் அப்படி தான் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ விஷ் ஜிவி சார் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அண்ட் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. லாஸ்ட் இயர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பெஷலான இயர் தான். அமரன் வந்து ரொம்ப ஸ்பெஷல், லக்கி பாஸ்கர், கேப்டன் மில்லர், தங்கலான் அப்படின்னு எல்லாமே ஒரு மேசிவான இயராக அமைஞ்சுது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் இதில் அமரனுக்கு வந்து இந்த அவார்டு கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வார் அண்ட் லவ் மிக்ஸ் பண்ண ஒரு படம். அந்த வார் சீக்வன்ஸும் லவ்வும் வந்து ட்ரான்சிஷன்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். ராஜ்குமார் பெரியசாமி, கமல் சார், சிவகார்த்திகேயன், the whole team, I'm really thankful for Amaran. தேங்க்யூ. நாங்கள் உங்களை அப்படியே உங்களுடைய இந்த கரியரில் வந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிது. அந்த வீடியோ இப்போ ஒரு முறை பார்த்தா, இங்கே உங்களோட சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பார்க்கலாமா ப்ளீஸ்? எஸ். ஒரே பாடலின் மூலம் உலக புகழ்பெற்ற பாடகனாகிவிட்டான் இந்த இளம் கலைஞன். யார் என்று தெரிகிறதா? சிக்குபுக்கு ரயிலே பாடலில் ஆரம்பித்து இன்று குச்சி குச்சி ராக்கமா வரை பாடி பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது இவரது குரல். சார், நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பீங்க இப்போவும். அதுக்கு லைஃப்பில் முதல் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து பயங்கர ஸ்பெஷலில் அது பார்க்குறப்ப. அது ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டே இருக்குது. ஒரு வருஷம் திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு வருது. உண்மையாகவே அந்த மெமரி எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி. எனக்கு ஒரு 6 வயசு அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் அப்துல் ஹமீத் சார் அது ரொம்ப ஸ்பெஷல். அவருடைய இன்டர்வியூ அதை அட்டன் பண்ணது இது எனக்கே ஒரு மெமரியாக தான் இருக்குது இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது. பாட்டுக்கு பாட்டு. அரை நூற்றாண்டு கடந்த குரல் அரசன் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுக்கு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு ஒரு வணக்கம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். இந்த விளையும் பயிரை 7 வயதில் நான் சந்தித்தேன். அந்த நேரம் அவருடைய சுறுசுறுப்பு, அந்த துடிப்பு, நான் கேட்ட கேள்விகளுக்கு உடனுக்குடன் தந்த பதில், நான் கேட்டதுமே அந்த பாடலை பாடிய விதம், பிரகாஷுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்று என் உள்ளத்தில் தோன்றியது. அதை நிரூபித்து விட்டார். ஆகவே இவர் இசைத்துறையில் சிகரம் தொடுவார் என்று உள்ளம் சொல்லியது. ஆனால் இசைத்துறையில் மட்டுமில்லாமல் நடிப்பாற்றலிலும் தன்னுடைய ஆளுமையை காட்டி இன்று இந்த மேடையில் வந்து விருதினை பெறும் தகுதியை பெற்றிருக்கின்றார். அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக ஒளிமயமானதாக இருக்க எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனை நன்றி உடு வேண்டி வாழ்த்துகின்றேன். சார், ஆக்சுவலாக அவர் இப்போ அதை பார்த்தோன்னே சொன்னார், எனக்கு அப்துல் ஹமீத் சார் எடுத்திருக்காரு, அது பெரிய மெமரி எனக்கு இப்போ திரும்பி பார்த்தா அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு தருணம் மீண்டும் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை அவர் இன்டர்வியூ எடுத்தால் என்ன கேள்வி கேட்பீங்க சார்? என் முன்னால் என் அருமை சகோதரர் இயக்குனர் KS ரவிக்குமார் அமர்ந்திருக்கின்றார். அந்த திரைப்படத்திலும் இவருடைய குரல் ஒலித்தது. கொலுவாலே. ஆகவே அதில் 2 வரிகள் பாட முடியுமா? சார் என்ன பார்க்க இவர் பாருங்க. குழுவாலே மொட்டு மலர்ந்தல்லோ, தட்டி தட்டி வண்டு திறந்தல்லோ. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நீங்கள் இருக்கும் பொழுதே ஒரு பாடல் எல்லாரும் கேட்டாங்க. ஸோ ஜி பிரதர் பாடலான்னு நினைக்கிறேன்.
பிறை தேடும் இரவிலே உயிர் எதை தேடி அலைகிறாய் கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா இருளில் கண்ணீரும் எதற்கு மடியில் கண்மூடவா அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் தாயும் அல்லவா உனக்கென மட்டும் வாழும் இதயமடி உயிர் உள்ளவரை நான் உன் அடிமையடி. தேங்க்யூ.